learning outcomes of this session. First one, corrosion and rusting. ஸோ கொரோஷன் அப்படின்னா ஒரு பொருள் வீணழியறது. ஸோ அது ஏன் எதனால நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரஸ்டிங் அப்படின்னா துருப்பிடிக்கிறது. ஸோ அதை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். செகண்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் கொரோஷன். ஸோ கொரோஷனோட வகைகள் என்னென்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்ப்போம். தேர்ட் ஒன், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷன். ஸோ அப்ப அந்த பொருள் எப்படி வீணழியாம நம்ம பார்த்துக்க முடியும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபோர்த் ஒன், பாம்பன் பிரிட்ஜ். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் ஈவன் வாட்டருக்குள்ள இருந்தாலும் அது எப்படி வந்து கொரோட் ஆகாமையோ ரஸ்ட் ஆகாமையோ இருக்குது அப்படிங்கிற அந்த ரீசனை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கொரோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் by chemical or electrochemical reaction with the environment. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன்னா என்ன, அழிவு. ஸோ ஒரு மெட்டல் கிராஜுவலா அழிஞ்சுக்கிட்டே வருது, கிராஜுவலானா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ அப்ப அந்த அழிவு எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னாலேயோ இல்ல எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்னா நம்மளோட அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மெட்டல் எப்படி அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் கொரோஷன். ஸோ அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அது வந்து யாரும் வந்து வேணும்னே பண்றது கிடையாது, நேச்சுரலா அது எப்படி அக்கர் ஆகுது அப்படின்றது தான் கொரோஷன். ஸோ அப்படி நேச்சுரலா நடக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, it converts a metal into its oxide, hydroxide or sulfide. So அந்த மெட்டலுக்கான தனித்தன்மை போயிடும், that is losing its metallic characteristics. இப்ப சில்வர்னு எடுத்துக்கிட்டோம்னா, சில்வர் மெட்டல் கொரோட் ஆகும் போது அதுக்கான தனித்தன்மை போயிட்டு அதோட சில்வர் ஆக்சைடாகவோ இல்ல சில்வர் ஹைட்ராக்சைடாகவோ அந்த மாதிரி பர்டிகுலர் மெட்டல் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஸ்டிங். ஸோ ரஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் கெமிக்கலி நோன் அஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சு, ரஸ்டிங்ன்றது ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா Fe2O3.XH2O. ஸோ இது என்ன ஆகும்னா, ஃபார்ம்ஸ் ஸ்கேலிங் ரெட்டிஷ் பிரவுன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அயன் அண்ட் அயன் கண்டைனிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ரஸ்டிங் ப்ராசஸ் மோஸ்டா எதுல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் மெட்டல்ல தான் நடக்கும். ஸோ இந்த அயன் மெட்டல்ல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்லயே பார்த்துருப்போம் இல்லையா, இந்த கேட்டு இல்லை இந்த ஜன்னல் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா துருப்பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ துருப்பிடிச்ச அந்த மேல் போர்ஷன் எப்படி இருக்கும்னா நமக்கு ரொம்ப சொரசொரப்பா இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கேலிங். ஸோ அது என்ன கலர்ல இருக்கும், நமக்கு மோஸ்டா வந்து ரெட்டிஷ் ப்ரௌன்ல தான் இருக்கும். துருப்பிடிச்ச எல்லாமே ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். ஸோ அதுதான் ரெட்டிஷ் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அயன். ஸோ இந்த நமக்கு கேட்டு ஜன்னல் எல்லாமே அயனால ஆனது தானே. ஸோ அதுலதான் நம்ம இந்த மோஸ்டா இந்த துருப்பிடிச்சதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு அயன் எடுத்துக்கிறோம், ஒரு இரும்பு. அந்த இரும்புல என்ன சேரும் போது இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் மாலிகுலும் ஆக்சிஜனும். நமக்கு ஒரு இரும்பு எடுத்துக்கிறோம், இரும்புல ஆக்சிஜன் மாலிகுல், நமக்கு என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஆக்சிஜனும் வாட்டரும் சேரும் போது அது நமக்கு என்னவா மாறுதுன்னா துருப்பிடிச்ச ஒரு இரும்பு கிடைக்கும். இது நம்ம ஜென்ரலா பாக்குற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஒரு ஈக்குவேஷனா எப்படி இவங்க வந்து Fe2O3.XH2O அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிறது ஒரு அயன் மெட்டல். ஸோ இந்த அயன் ஆக்சிஜனோட சேர்ந்துச்சுன்னா எனக்கு அயன் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா Fe2O3. ஸோ இந்த அயன் ஆக்சைடு நம்மளோட வாட்டர் மாலிகுலோட சேரும் போது Fe2O3 பிளஸ் H2O சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா Fe2O3 டாட் XH2O. ஸோ இந்த ப்ராடக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா?
ஸோ இந்த எக்ஸ்ன்றது எதனால இங்க எக்ஸ்ன்னு டினோட் பண்றோம்னா நமக்கு எவ்வளோ மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் அங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ எவ்வளோ மாலிகூல்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இங்க ஜென்ரலா எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்றோம். ஸோ இதுதான் இங்க Fe2O3.XH2O தட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஆனோடு இருக்கும், ஒரு கேத்தோடு இருக்கும், ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இங்க எப்படி ஆனோட் கேத்தோடு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிப்பு அடையாத ஒரு சர்ஃபேஸை நம்ம ஆனோட்னு எடுத்துக்கிறோம். எந்த ஒரு பக்கம் பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அதை கேத்தோட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது? ஆனோட்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த அயன் என்ன பண்ணுது? ஆக்சிடேஷன் இங்க நடக்குது. அப்ப ஆக்சிடேஷன் நடந்தா நமக்கு என்ன நடக்கும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். எலக்ட்ரான்ஸ் அது கொடுத்துரும். அப்ப இந்த அயன் மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ 2E-. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னா நமக்கு எலக்ட்ரோலிட்டா இங்க வாட்டரும் நமக்கு அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனும் இந்த ஏரும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான் அந்த வாட்டர் அண்ட் ஏர் ஓட சேர்ந்து நமக்கு OH- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த O2ன்றது நமக்கு ஏர், தென் H2Oன்றது வாட்டர் மாலிகுல்ஸ். இதோட நம்மளோட எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து OH- அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஹைட்ராக்சைடா நமக்கு கிடைக்குது. ஸோ அதே இது நம்ம ஆக்சிஜன் அண்ட் 4H+ அயான்ஸ் இங்க எப்படி எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி புரோட்டான்ஸும் இருக்கும். ஸோ அந்த புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு Fe2O3.XH2O அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரஸ்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா ஒரு கொரோஷனோட ப்ராசஸ். அது வந்து கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல் பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கொரோஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கொரோஷன்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ கொரோஷன்ல நமக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு ட்ரை கொரோஷன் ஆர் கெமிக்கல் கொரோஷன், இன்னொன்னு வெட் கொரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ட்ரை கொரோஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர், ஈரப்பதமே இல்லாத ஒரு இடத்துல நடக்கிறது தான் ட்ரை கொரோஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கொலுசு, நம்ம கொலுசு எடுத்துக்கலாம். இப்போ கொலுசு பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசுல ரொம்ப அப்படியே ஜொலிக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் நாளாக பார்த்தோம்னா அந்த கொலுசு கருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எதனால நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கொரோஷன். என்விரான்மெண்ட்ல இருக்க நம்மளோட கேசஸ் வந்து அந்த மெட்டல் மேல ஆக்ட் பண்றனால நடக்கிற ஒரு சேஞ்ச் தான் அது. ஸோ கொலுசு வந்து ஒரு சில்வர் மெட்டல் தானே, அந்த சில்வரோட நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க சல்ஃபைட் சேரும் போது அது சில்வர் சல்ஃபைடா மாறுது. ஸோ அங்க வந்து எந்த ஒரு மாய்ஸ்சருமே இருக்காது, தண்ணியே தேவை கிடையாது அதுக்கு, ஜஸ்ட் அது ஒரு ஏரால மாறுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரை கொரோஷன் ஆர் கெமிக்கல் கொரோஷன் அப்படின்னு சொல்றோம். அது எந்தெந்த மாதிரி எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் அட்டாக் ஆன் மெட்டல் பை கொரோசிவ் லிக்விட்ஸ் ஆர் கேசஸ் சச் as ஆக்சிஜன், நைட்ரோஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி கேசஸ்னால ஒரு மெட்டல் மாற்றம் அடைஞ்சா அது வந்து நமக்கு ட்ரை கொரோஷன். ஸோ இந்த ட்ரை கரோஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அது ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்கும் போது தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சூட்டு உடம்புக்காரங்களுக்குலாம் கொலுசு சீக்கிரம் கருத்துரும் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கு அவங்க உடம்புல. ஸோ அதனால தான் அவங்களோட கொலுசு சீக்கிரம் கருப்பாகுது. ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் O2 இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸ் கெமிக்கல் அட்டாக். ஸோ இந்த கேசஸ்லேயே நம்ம பார்த்த எல்லா கேசஸ்லேயும் ஆக்சிஜன் தான் வந்து ரொம்ப மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸா இருக்குது இந்த கொரோஷன் நடக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ட்ரை கொரோஷன். இப்போ வெட் கொரோஷன் பார்த்தீங்கன்னா வெட் கொரோஷன் எதனால நடக்குது அப்படின்னா presence ஆஃப் மாய்ஸ்சர். எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வெட் கொரோஷன் நடக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட ரஸ்ட் ஃபார்மேஷன். ஸோ ரஸ்ட் இப்போ ஒரு கேட் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி படும், மழை பெய்யும். ஸோ ஒரு ஜன்னல்ல மழை தண்ணினால கொரோஷன் நடக்கலாம், அதனால அது துருப்பிடிக்கலாம். ஸோ அங்கே எல்லாமே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு நமக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலலாம்
மாய்ஸ்சரால ஒரு கொரோஷன் நடக்குதோ அதுதான் வெட் கொரோஷன். இதை எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட ரஸ்ட் ஃபார்மேஷன். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் வாட்டர் ஆர் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட், ஆசிட் அண்ட் பேசஸ். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷன். கொரோஷனை நம்ம எப்படியெல்லாம் தவிர்க்கலாம், எப்படியெல்லாம் ஆகாம பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சர்டன் வேஸ் இருக்கு. அது என்னன்னா அலாயிங். அலாயிங்னா என்னன்னு பார்த்தோம்னா மிக்சிங் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரெண்டு மெட்டல்ஸை மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் அலாயிங். ஸோ அது மூலியமா நம்ம கொரோஷனை தவிர்க்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதோட அலாய்னு பார்த்தோம்னா அயனையும் கார்பனையும் சேர்த்தோம்னா அதுதான் நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் கோட்டிங். சர்ஃபேஸ் கோட்டிங்னா ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஓவர் த மெட்டல். ஒரு மெட்டலுக்கு மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கோட் பண்றது தான் சர்ஃபேஸ் கோட்டிங். ஸோ இதை 4 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா கோட்டிங் ஜிங்க் ஆன் த அயன் ஷீட்ஸ் யூசிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு அயன் ஷீட் எடுத்துக்கிறோம், அந்த அயன் ஷீட்டுக்கு மேல ஜிங்கோட கோட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் கேல்வனைசேஷன். இந்த கோட்டிங் ப்ராசஸ் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணி பண்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேல்வனைசேஷன். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ பிளேட்டிங். ஸோ எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னாலே நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒரு எலக்ட்ரோலைட் வேணும், தென் எலக்ட்ரோட்ஸ் வேணும். அதாவது நம்மளோட ஆனோட் அண்ட் கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன், இது 3மே இருந்தாதான் எலக்ட்ரோ பிளேட்டிங் மெத்தட் பாசிபிள். ஸோ இங்க என்ன பண்றாங்க, கோட்டிங் ஒன் மெட்டல் ஓவர் அனதர் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி ஒரு மெட்டலுக்கு மேல இன்னொரு மெட்டலை கோட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட் எடுத்திருக்காங்க. காப்பர் பிளேட் எங்க எடுத்திருக்காங்கன்னா ஆனோட்ல காப்பர் பிளேட் எடுத்திருக்காங்க, கேத்தோட்ல ஒரு கீ வச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க இருக்கிற காப்பர் உருகி இந்த கீ மேல போய் கோட் ஆகும். ஸோ இதுதான் எலக்ட்ரோ பிளேட்டிங். நெக்ஸ்ட் ஆனோடைசிங். ஆனோடைசிங்னா என்னன்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்னா என்னன்னா நமக்கு அயான்ஸ் இன்வால்வ் ஆகும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இன்வால்வ் ஆகிறது தான் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த ஆனோடைசிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா மெட்டல் சர்ஃபேஸ் டு அ டெக்கரேட்டிவ், டியூரபிள் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். நம்மளோட மெயின் எய்ம் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் பண்றோம். அப்போ இந்த ஆனோடைசிங் ப்ராசஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்சைடு லேயரோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றோம். ஸோ மோஸ்டா நம்ம இங்க அலுமினியம் தான் எடுத்துப்போம் ஆனோட்ல. ஸோ இந்த அலுமினியம் இந்த ஆக்சைடு லேயரோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நமக்கு கொரோஷன் ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்னா மெட்டல் சர்ஃபேஸ் ப்ரொடெக்டட் இஸ் கோட்டட் வித் த மெட்டல் விச் இஸ் ஈஸிலி கொரோடபிள். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு மெட்டல் எடுத்திருப்போம், அந்த மெட்டலே நம்ம கோட் பண்ண மெட்டல் தான். ஸோ அந்த மெட்டலுக்கு மேல இன்னொரு மெட்டலால கோட் பண்ணுவோம். ஸோ நம்ம செகண்டா கோட் பண்ற மெட்டல் ஈஸியா கொரோடபிள் ஆகக்கூடிய மெட்டல். அதாவது நம்ம செகண்டா கோட் பண்ணக்கூடிய மெட்டல்ல எது பட்டாலும் சீக்கிரமா அது டிஸ்ட்ரக்ட் ஆயிடும். ஆனா எதுக்காக அந்த செகண்ட் மெட்டலை நம்ம கோட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கோட் பண்ண மெட்டலை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னா கேத்தோட்ல தான் நம்ம ஆல்ரெடி கோட் பண்ண மெட்டலை எடுத்திருக்கோம், ஆனோட்ல நம்ம ஈஸியா கொரோட் ஆகக்கூடிய ஒரு மெட்டலை எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, சாக்ரிஃபிஷியல் மெட்டலை தான் ஆனோட்ல எடுத்திருக்கோம். அதாவது நம்ம ஆனோட்ல எடுத்த மெட்டல் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொரோட் ஆகி கேத்தோட ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இதை என்னன்னு சொல்றோம், சாக்ரிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் மூலியமா நம்ம கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜை நம்ம பார்க்கலனாலும் நிறைய பேர்
கேட்டிருப்போம் இல்லையா, கேள்விப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பாம்பன் பிரிட்ஜ். ஏன் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற பாம்பன் தீவையும் நம்மளோட மெயின்லேண்ட் இந்தியா, அதாவது நம்மளோட இந்திய நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் தான். இது வந்து நம்ம இந்திய வரைபடத்தில் பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட் இஸ் அ ரயில்வே பிரிட்ஜ் விச் கனெக்ட்ஸ் ராமேஸ்வரம் ஆன் பாம்பன் ஐலாண்ட்ஸ் டு மெயின்லேண்ட் இந்தியா. இது வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ். இது வழியாக நமக்கு வந்து ரயில் போகக்கூடிய ஒரு பாதை தான் இது. இது வழியாக கப்பல் போகும்போது பார்த்துருப்பீங்க, இந்த ரயில்வே பிரிட்ஜை வந்து தூக்குனாதான் இதுக்குள்ளே வந்து கப்பல் போக முடியும். ஸோ அது எப்போ ஓப்பன் பண்ணினாங்க அப்படின்னா 1914 இந்த ரயில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீ பிரிட்ஜ். சீ பிரிட்ஜ்னா கடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் இதுதான். Until the opening of the Bandraorli Sea Link in 2010. 2010ல பந்த்ராஓர்லி அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன சி பிரிட்ஜ் நம்மளோட பாம்பன் பிரிட்ஜ் தான். So corrosion and renovation of historical Pamban Bridge by a periodical protective coating. ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் இப்போ நமக்கு தெரியும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சீ வாட்டருக்கு நடுவில் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக வந்து அதில் கொரோஷன் நடக்கும். கொரோஷன்னா என்ன? அழிவு. ஸோ அதில் தண்ணி இருக்குது, தண்ணியும் இரும்பும் சேர்ந்துருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ரஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் நம்ம பார்த்தோம், எப்படி கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொரோஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, கொரோஷன் அண்ட் ரஸ்டிங், தென் டைப்ஸ் ஆஃப் கொரோஷனோட டைப்ஸ் பற்றியும் பார்த்தோம். தென் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷனை எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற அந்த வழிமுறைகளையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாம்பன் பிரிட்ஜ் எதுக்காக வந்தது, எப்படி வந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.